ஞாச திலக பிரகாஷிகை என்பதிலே இப்பொழுது 7ஆம் ஸ்லோகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாச திலகத்தினுடைய 7ஆம் ஸ்லோகம். அதிலே கேளி என்கிற பதம் வந்திருக்கிறது. எங்கே என்றால் சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ என்று. சர்க்கம் என்றால் படைப்பு, ஸ்திதி என்றால் காத்தல், அவசானம் என்றால் பிரளயம், முடிவு. இந்த மூன்றையும் கேலியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேலியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் 2 பேர் என்றிருக்கிறது. சிருஷ்டித்தலும் காப்பாற்றுவதும் சம்ஹாரம் பண்ணுவதுமாக லீலா ரசம் அனுபவிக்கிறார்கள் திவ்ய தம்பதிகள் என்று. இதிலே விவாதத்துக்கு உரிய விஷயம் என்ன என்றால், சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பெருமாள் ஒருவர் தான் பண்ணுவார் என்று ஒரு பட்சம் இருக்கிறது. தாயாரும் சேர்ந்து ஜெகத் காரணமாக இருப்பதாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. த்விவச்சனம் இருக்கிறது. கேளி ரசிகௌ தௌ தம்பதி நஃபதி என்று. ஆக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார லீலையை பண்ணுபவர்கள் 2 பேரும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. தாயாருக்கும் ஜெகத்காரணத்துவம் உண்டு என்று. அதை பற்றின விசாரம் இப்பொழுது ஞாச திலகத்தில் எதற்காக? ஞாச திலகத்தில் நாம் என்ன விசாரம் பண்ண வேண்டும்? சரணாகதி என்பதை பற்றி. அதற்கு யார் யார் உபாயமாக இருக்கிறார்கள், அதற்கு யார் யார் பிராபியமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் விசாரிக்க வேண்டும். ஆனால் ஜகத்காரணம் யார், தாயாருக்கு ஜகத்காரணத்துவம் உண்டா இத்தியாதியானவற்றை பற்றி இங்கே பேச வேண்டியதில்லையே என்றால், தௌதம்பதி நஃபதி என்று நம்முடைய நாயகர்களாக 2 பேர் இருக்கிறார்கள், தம்பதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக 2 பேரையும் சொன்னாலும் அவ்விரண்டு பேரும் சர்க்கஸ்தித் யவசான கேளி ரசிகௌ என்று ஜெகத்காரணமாக இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்றால், அங்கே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே என்ற பொழுது ஆதி என்கிற ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு பாஷ்யம் இட்டவர்கள், அதற்கு உரை எழுதினவர்கள் அந்த ஆதி என்பதிலே மோட்ச பிரதானத்தையும் சேர்த்திருக்கிறார்கள். அந்த மோட்ச பிரதானத்தை யார் பண்ணுவார்கள் என்பது இன்றைய விஷயத்துக்கு பொருந்தி இருக்கிறது. மோட்ச பிரதானத்தை தாயாரும் பண்ணுவாள், பெருமாளும் பண்ணுவார் என்று சொல்வதற்கு மோட்ச பிரதானத்துக்கு முந்தியதாக இருக்கிற சர்க்கஸ்தித் அவசான கேளியையும் 2மே பண்ணுவார்கள். ஆகையாலே அந்த கேளியிலே மோட்ச பிரதானமும் ஒரு பங்கு ஆனதனாலே இந்த மோட்ச பிரதான கேளியையும் சர்க்கஸ்தித் அவசான கேளி போல அவர்கள் பண்ணுவார்கள் என்று. இங்கே ஸ்ரீபாஷ்ய ஸ்லோகத்தில் மட்டும் இல்லாமல் ஸ்ரீஸ்தவத்திலேயும் கூறத்தாழ்வான் முதல் ஸ்லோகத்தில் அருளி செய்யும் பொழுது, அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதிமாபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி என்று முதல் ஸ்லோகத்திலேயே எல்லா உலகங்களுக்கும் சிருஷ்டி பிரளயம் முதலிய கேளியை பண்ணுபவர்தான் நமக்கு ஸ்வர்க்கம் நரகம் மோட்சம் முதலியவற்றை கொடுப்பவர் என்று சேர்த்து சொல்லி, யார் அது பண்ணுவது அந்த கேளியை என்றால், பகவான் தாயாரோடு சேர்ந்து சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ முகம் என்று தாயாருடைய குறிப்புணர்ந்து பெருமாள் பண்ணுகிறார். தாயாரும் பெருமாளும் சேர்ந்து பண்ணுகிற கேளி அது என்று சொன்னதனாலே மோட்ச பிரதானம் என்பது சர்க்கஸ்தித்யவசானம் என்பதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறபடியினாலே அந்த பிருந்தத்திலே சேர்ந்திருப்பதாலே ஜெகத்காரணம் என்பது தாயாரும் பெருமாளும் சேர்த்துதான் என்று இங்கே சொல்கிறார். ஸ்ரீபாஷ்யத்திலே ஒரு அதிகரணம் வருகிறது, பிரயோஜனவத்வாதிகரணம் என்று.
அங்கே இந்த கேலி லீலை என்கிற பிரஸ்தாபம் வேதாந்த கருத்தாகவே வருகிறது. பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான் ந பிரயோஜனவத்வாத் என்று. ஒரு பழமொழி இருக்கிறது, பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே என்று. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், எந்த செயலை பண்ணுவதானாலும் எவனுமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் செய்ய மாட்டான் என்று. அதை நியாயமாக ஏற்றுக்கொண்டு பகவான் எதற்காக உலகத்தை படைக்க வேண்டும், அவன் எதற்கு ஜெகத்காரணமாக இருக்க வேண்டும், படைப்பதாலே என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம், அவனுக்கு பிரயோஜனமா என்று கேட்டால், அவன் அவாப்த சமஸ்த காமதா இருப்பதாலே ஒரு காரியம் பண்ணி அவன் ஒரு லாபத்தை அடைய வேண்டிய நிலையிலே இல்லை, அவனுக்கு அடைவதெல்லாம் அடைந்து விட்டான். அதுதான் அவாப்த சமஸ்த காமம். அப்படி இருக்கும் பொழுது அவன் எதற்காக இந்த ஒரு காரியத்தை பண்ண வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான் பூர்வபக்ஷி. அதற்கு பதிலாக லோகவத்து லீலா கைல்யம் என்ற அடுத்த சூத்திரம் அவதரிக்கிறது. இது ஒரு லீலை என்று. இது அவன் ஒரு பிரயோஜனத்தை கருதி பண்ணுவதில்லை. பிரயோஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது லீலா ரசம் என்கிற பிரயோஜனம் தான். நாம் எல்லாரும் கூட லீலைகள், பந்து முதலிய விளையாட்டுகள் பண்ணும் பொழுது அதனாலே ஒரு புதிய ரசத்தை அனுபவிக்கிறோமே, அதுபோல பகவானும் இந்த ஜெகத் சிருஷ்டி முதலியவற்றை பண்ணி லீலையாக பண்ணி அந்த லீலா ரசத்தை அனுபவிக்கிறான் என்று. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த ஸ்லோகத்திலே கேலி என்கிற பதம் வந்திருக்கிறது. கேலி என்றாலும் லீலா என்றாலும் ஒன்றுதான். சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ என்று. இதே கேலி என்கிற பதத்தை இதே உண்டாக்கல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றுக்கும் பல இடங்களிலே சொல்வதுண்டு. அதிலே ஒரு இடம் ஜகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிக என்று. ஜகத்து உலகத்தினுடைய ஜன்ம, படைப்பு, ஸ்தேம, இருப்பு, பிரளய, அழிவு என்கிற ரச்சனா இவற்றை பண்ணுகிற கேளி விளையாட்டிலே ரசிகனாக இருக்கிறான் பகவான் என்று. ரசிகனாக இருக்கிறான் என்று பகவான் என்று சொன்னால் தாயாருக்கும் அதில் பங்கிருப்பது எப்படி தெரியும் என்றால், சியாதைகரஸ்யாத்தயா என்கிறது ஸ்ரீஸ்தவ ஸ்லோகம். தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஐக்க ரஸ்யம் இருக்கிறது என்று. ஐக்க ரஸ்யம் என்றால் ஏகரச பாவம், ஏகரசம் என்றால் ஒரே மாதிரியான ஆனந்தம். பெருமாளுக்கு எதிலே ரசிக்கம் இருக்கிறதோ, எதை ரசிக்கிறாரோ அதைத்தான் தாயாரும் ரசிக்கிறாள். தாயார் எதை ரசிக்கிறாளோ அதைத்தான் பெருமாளும் ரசிக்கிறார். இரண்டு பேருக்கும் ஐக்க ரஸ்யம் இருக்கிறது என்று. பெருமாளுக்கு ஒரு லீலாரசம் ஒன்றன் மூலமாக ஏற்பட்டால் அதன் மூலமாகவே தாயாருக்கும் லீலாரசம் ஏற்படுகிறது என்று கருத்து. அதன்படி இந்த உலகத்தை படைத்தலும், காத்தலும், அழித்தலும் என்ற முத்தொழில் மூலமாக அதை அந்த லீலை மூலமாக பெருமாளுக்கு கிடைத்த ரசமானது அதே லீலை மூலமாக தாயாருக்கும் கிடைக்கிறது என்று சொல்கிறார். ஆக கேலி ரசிக்கவு என்று இரண்டு பேரும் இந்த விளையாட்டினாலே விளையாட்டு மூலமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இரண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாகிறார்கள் என்பதற்கு இந்த சர்க்கஸ்தித்யவசான கேளியை இரண்டு பேரும் பண்ணுகிறார்கள் என்பதற்கும் வச்சனங்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே ஒன்று உபஜாதிஷ்டானம் சைகம் சேஷித்வம் என்று. நமக்கு சேஷியாக இருப்பவர் யார் என்றால் பகவான் மட்டும்தான் என்று சொல்வது ஒரு விதத்திலே சரியாயிருக்க, தாயாரும் பகவானும் சேர்ந்துதான் என்று சொல்வதும் இன்னொரு விதத்திலே சரியாக இருக்கிறது. பகவான் மட்டும்தான் என்று சொல்பவர்களுக்கும் எம்பெருமானை சொன்ன விடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்கிற குறிப்புப்படி பிராட்டியும் சேர்த்துத்தான் சொன்னதாக எண்ணம். பிராட்டி, எம்பெருமான் என்கிற இருவருமே நமக்கு சேஷி என்று சொல்லும் பொழுது சில பேர் ஒருவர் தானே நமக்கு சேஷியாக இருக்க வேண்டும், அப்படி வச்சனங்கள் இருக்கின்றனவே என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்கிறது இந்த வச்சனம். உபஜாதிஷ்டானம் சைகம் சேஷித்வம் என்று. ஒரு சேஷித்துவம் தான் இருவரிடமும் இருக்கிறது.
இருவரும் சேர்ந்து ஒரே சேஷி என்று கூட சொல்லலாம். அந்த மிதுனமே நமக்கு சேஷியானது, அந்த திவ்ய தம்பதியே நமக்கு பதியானவர்கள். தௌதம்பதி நப்பதி என்கிறது இந்த ஸ்லோகம். இதை சம்ஹிதையும் தெரிவிக்கிறது, விஸ்வக்சேன சம்ஹிதை. அஸ்யாமமச்ச சேஷம் ஹி விபூதிருபயாத்மிகா என்று பெருமாள் சொல்லுகிறார். அஸ்யாஹா இந்த லக்ஷ்மி தேவிக்கும் மமச்ச எனக்கும் சேர்ந்து சேஷமானது அல்லவா உபய விபூதியும். நித்திய விபூதி லீலா விபூதி என்று பகவானுக்கு அதீனமாக என்னென்ன இருக்கிறதோ அத்தனையுமே சர்வமுமே சர்வச்சேதனா சேத்தனமுமே எங்கள் இரண்டு பேருக்குமே சேர்ந்து சேஷமாக இருக்கிறது என்று அந்த சம்ஹிதா வச்சனம் சொல்லுகிறது. விஷ்ணு புராணமும் நானயோர் வித்யதே பரம் என்று இவ்விரண்டு பேரை விட உயர்ந்ததாக எதுவுமே கிடையாது. உலகத்திலே எதெல்லாம் ஆண்பால் பெயர் கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் விஷ்ணுவாகவும், எதெல்லாம் பெண்பால் பெயர் கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் லக்ஷ்மியாகவும் இருக்கிற காரணத்தாலே என்று அதை சொல்லிவிட்டு நானயோர் வித்யதே பரம் என்று அந்த ஸ்லோகம் முடிகிறது. இவ்விரண்டு பேர்தான் பரமாத்மாக்கள் என்று சொல்பவர்கள், சொல்லப்படுபவர்கள். அவர்களை காட்டிலும் பரம் ஆன ஒன்று எந்த வஸ்துவும் கிடையாது என்று. இப்பொழுது இதே கருத்தை, அதாவது பெருமாள் படுத்திக் கொண்டிருக்கிறார், இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்து உத்தரார்த்தத்திலே இருப்பதை இப்பொழுது நினைவு கூறுவோம். பெருமாள் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாபியிலிருந்து ஒரு கமலம், ஒரு புஷ்பம் வருகிறது. அந்த கமலத்திலே பிரம்மா படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிரம்மாவை இந்த ஸ்லோகமானது ஒரு குழந்தையாக சொல்லுகிறது. அந்த குழந்தை அந்த தாமரை பூவிலே படுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு முதல் காரியமாக வேதோபதேசம் நடைபெற்றபடியினாலே அந்த குழந்தையானது வழலை சொல்லாலே கூட ஓம் தத்து சத்து என்பவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மழலை பேச்சை, குழந்தைகளின் பேச்சை பெற்றோர்கள் ரசிப்பது வழக்கம் அல்லவா உலகத்திலே? அதே மாதிரி தாயாரும் பெருமாளுமான பெற்றோர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்து அதனாலே புன்னகை பூர்க்கிறார்கள் என்று உத்தரார்த்தத்திலே இருக்கிறது. இந்த கருத்தை நாம் ஏற்கனவே பார்த்தபடி இது கவி நயத்துக்காக சொன்ன கருத்து. வாஸ்தவத்திலே பிரம்மா குழந்தையாக இருந்தார், மழலை மிழற்றினார் என்றெல்லாம் உபனிஷத்துகளில் வாக்கியத்தை காண முடியாது. இந்த ஒரு கவியானவர் அதை நயம்பட சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி எழுதியிருக்கிறார். இதே கவி இதே கருத்தை வேறொரு இடத்திலேயும் அருளி செய்திருக்கிறார். அது சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகம். அந்த நாடகத்திலே திருவனந்தபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே அனந்த பத்மநாபன் என்கிற பகவானானவன் தன்னுடைய நாபி கமலத்திலே பிரம்மாவை கொண்டிருப்பவனாக இன்றைக்கும் நாம் சேவிக்கிறோமே, அவனை பற்றிய வர்ணனம் இங்கே. இத்தம் நாபி சரோஜசாயி பிருச்சுக வியாஹாரமாகர்ணயன்னே ஷேதே பன்னக சார்வபௌமசயனே ஸ்ரீ பத்மநாபஸ்ரீயா என்று. இச்சம் இவ்வாறாக நாபி சரோஜ உந்தி கமலத்திலே சாயி படுத்து கொண்டிருக்கிற பிருச்சுக குழந்தையான பிருச்சுக, அர்பக, சிசு, இந்த ஸ்லோகத்திலே சொன்ன டிம்ப முதலிய பதங்கள் சமானார்த்தகங்கள், குழந்தை என்ற அர்த்தம். வியாகாரம் என்றால் இங்கே பேச்சு, மழலை பேச்சு. ஆகர்ண என்னை இதை கேட்டுக்கொண்டு சேதே படுத்துக் கொண்டிருக்கிறான். பன்னக சர்வபௌமசயனே, பாம்புகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக அரசனாக ஒருவர் இருக்கிறானே, அந்த ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் பன்னக சார்வபௌமன். ஆதிசேஷனாகிற சயனே படுக்கையிலே ஸ்ரீ பத்மநாப, அவன் பெயரே பத்மநாபன். பத்மநாபன் என்றால் தாமரையை உந்தியிலே கொண்டவன். ஸ்ரீயா லக்ஷ்மியோடு கூட என்று இதில் இருக்கிற கருத்துகள் தான் இப்பவும் இங்கே வந்திருக்கிறது.
பத்மநாபனும் ஸ்ரீயும் சேர்ந்து 2 பேரும் தான் பெற்றோர்கள். 2 பேரும் தான் பன்னக சார்வபௌம சயனத்திலே இருப்பவர்கள். 2 பேருக்கும் தான் அந்த நாபிசரோஜ குழந்தை பிரம்மா பிருச்சுக்கனாக இருக்கிறார். 2 பேரும் தான் அந்த வியாகாரத்தை மழலை சொல்லை கேட்டு இன்புறுபவர்கள் என்பதை த்விவச்சனத்தாலே இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். தௌதம்பதி நப்பதி என்று. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்துகளை வேறு வச்சனங்கள் மூலமும் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டோம். கடைசியாக இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற சில செய்யுள் அலங்காரங்களை ரசிப்போம். இந்த ஸ்லோகம் வேதாந்த கருத்தை சொல்வதற்காக மட்டும் வந்ததில்லை, அதை காவிய ரசத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தது. அதற்காக முதலிலேயே ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே சப்தாலங்காரம் என்பது நம்மை ஈர்க்கும் சொல்லணி. ஸ்லோகத்தினுடைய முதல் பாதமே கூட இந்த சொல் அணி மிக்கதாக இருக்கிறது. சொல்லணியிலே ஒன்று அனுப்பிராசம் என்பது. அனுப்பிராசம் என்றால் ஒரே எழுத்தானது திரும்ப திரும்ப அருகில் அருகில் வந்ததானால் அதனால் ஏற்படுகிற சொல்லணிக்கு அனுப்பிராசம் என்று பெயர். வர்ணாவிருத்திர் அனுப்பிராச பாதேஷு பதேஷு என்று அதனுடைய லட்சணம். அந்த மாதிரியான அனுப்பிராசம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. முதல் பாதம் ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வபு பர்யங்கவர்யங்கதௌ என்று இதிலே சொல்லும்போதே தெரிகிறது ஒரு எழுத்து திரும்பி திரும்பி வந்திருக்கிறது என்று. அது இங்க என்கிற எழுத்து ரங்க என்கிற இடத்திலே வந்திருக்கிறது. புஜங்க என்கிற இடத்திலே மறுபடியும் வந்திருக்கிறது. புங்கவ 3ஆம் தடவை வந்திருக்கிறது. பர்யங்கா என்கிற இடத்திலே அதே எழுத்திலே சற்று வித்தியாசம் இருக்கிறது. இங்க என்பதற்கு பதில் இங்கா என்று இருந்தாலும் அது கொடுக்கிற சத்தம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதாலே அதையும் சேர்த்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு வரியம் என்கிற பதமும் கதவு என்கிற பதமும் சேரும் போது வரியங்க என்று வருகிறது. மறுபடியும் எங்க என்பது சந்தியினாலே வந்தது. ஆக ஒரே பாதத்துக்குள்ளே 5 தடவை இந்த சயுக்தாட்சரம் வந்து ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ பர்யங்க நிர்யங்கதௌ என்று சொல்லணியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தவிர சொல்லணி மற்ற பாதங்களிலேயும் உண்டு. கடைசி பாதத்திலே டிம்பஸ்யம்புஜ சம்பவஸ்ய என்கிறதிலே டிம்ப சம்ப என்று பதங்கள் வந்திருக்கின்றன. டிம்ப என்கிற சயுக்தாட்சரமானது 2 தடவை வந்தது. டிம்ப என்கிற பதத்திலே ஒரு தடவை, சம்பவ என்கிற பதத்திலே இன்னொரு தடவை. இந்த அனுப்பிராசத்திலேயே அடுத்த நிலை ஒன்று உண்டு. அது மடக்கணி என்கிற யமகம் என்பது. யமகம் என்பது பொதுவாக 2-3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதமானது திரும்பி பக்கத்திலேயே மறுபடியும் வந்து அர்த்தம் வேறாக இருந்தால் யமகம் என்று பெயர். அர்த்த யமகம் என்று அது அதே மாதிரி முழுதாக வராவிட்டாலும் அதிலே இருக்கிற ஒரு பகுதி திரும்பி வந்ததானால் அர்த்த யமகம், அரை மடக்கணி என்று பெயர். பெயர்கள் எல்லாம் நமக்கு முக்கியமில்லை, அதை சொல்லும் பொழுதே தெரிகிறது. தம்பதி நப்பதி என்றால் பதி என்பது திரும்பி வந்து விட்டது. அதே மாதிரி பர்யங்க வர்யங்கதௌ என்கிற இடத்துல யங்கா என்பது திரும்பி வந்து விட்டது. இதெல்லாம் அரை மடக்கணி என்பதற்கு உதாரணமாகிறது. இது தவிர மழலை கேட்டு மகிழ்தல் என்று ஒரு கற்பனை இருக்கிறது. இது கவியினுடைய கற்பனை தான். இதுவும் கூட இந்த கற்பனை கூட கவி நயத்தை கூட்டுகிறது. பெருமாள் சிரித்த முகத்துடன் இருக்கிறார். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால், ஒரு கால் தன்னுடைய குழந்தையான பிரம்மன் பேசுவதை கேட்டு சிரிக்கிறாரோ என்று சொல்வது ஒரு கவியினுடைய உத்பிரேக்ஷா ரசம், அலங்காரம்.
வடுவூரிலே ராமன் மந்தஹாசம் பண்ணினபடியாகவே இருக்கிறான். ஒரு கவி இந்த ராமன் எதற்காக இப்பொழுது மந்தஹாசம் பண்ணுகிறான், இதற்காக இருக்குமோ அல்லது இதற்காக இருக்குமோ என்று தன்னுடைய கற்பனையை ஓடவிட்டு மந்தஸ்மித ராமாயணம் என்று ஒன்றை எழுதியிருக்கிறார் வில்லூர் ஆசுகவி சுவாமி. அதே போலத்தான் இங்கே ஒரு மந்தஸ்மிதம் இருக்கிறது இவர்களுக்கு. அந்த மந்தஸ்மிதத்துக்கு இது காரணமாக இருக்குமோ என்று தேசிகன் கவிகளுக்கு வழி காண்பிக்கிறார். இது தவிர இங்கே பரிகர அலங்காரம், இந்த அலங்காரத்தினுடைய பெயர் முக்கியமில்லை, விசேஷணங்களை எல்லாம் இடும் பொழுதோ அந்த விசேஷணங்கள் கூட இந்த சந்தர்ப்பத்திலே எதற்காக வந்திருக்கின்றன, எந்த அடைமொழிகள் இங்கே எப்படி பொருந்துகின்றன என்று காண்பித்தால், அப்படி அபிப்பிராயம் இருந்ததானால் அது பரிகர அலங்காரம் என்று பெயர். நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞாசம் என்கிற இந்த பிரகரணத்திலே ஏன் இந்தந்த கருத்துகள் வர வேண்டும் என்பதையெல்லாம். உதாரணமாக ஜகத்காரணம் என்பதை இங்கே சொல்வானேன் என்றால், ஜகத்காரணம் என்று சொன்னால்தான் ஜகத்காரணம் தான் நமக்கு தேயம், ஜகத்காரணத்தை தான் நாம் உபாசிக்க வேண்டும் என்று உபனிஷத்துகள் சொல்லுகிறபடியினாலேயும், ஜகத்காரணம் என்கிற லீலையிலே அடுத்த லீலை மோட்ச பிரதானம் என்று இருக்கிறபடியினாலேயும் அது இங்கே வருகிறது என்று. இப்படி அடைமொழிகளிலே அபிப்பிராயத்தை அடைத்து வைத்திருந்தால் அதற்கு பரிகர அலங்காரம் என்று பெயர். குழந்தையை பற்றி பிரம்மா குழந்தையாக இருக்கிறார், அந்த பிரம்மாவையினுடைய வயதையை கேட்டு மகிழ்ந்தார்கள் என்பது நமக்கு, நாம் இப்பொழுது சரணாகதி பண்ணிக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறோமே, நமக்கு எதற்கு அது என்று கேட்டால், அவருக்கு பிரம்மா எப்படி குழந்தையோ அது போலத்தான் நாம் எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். நமக்கு அவ்விருவரும் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். அதனாலே பிரம்மாவனுடைய குழந்தையினுடைய பேச்சிலே அவர் மகிழ்கிறார் என்றால், குழந்தைகளாகிற நம்முடைய பேச்சு இருக்கிறதே, சரணாகதி சந்தர்ப்பத்திலே நாம் பேச போகிறோமே, அல்லது நாம் சரணாகதி பண்ணிக்கொண்ட பொழுது நம் சார்பிலே ஆச்சாரியர் பேசினாரே, அந்த பேச்சு என்ன என்றால், நான் ஆனுகூல்ய சங்கல்பம் உடையவனாக ஆவேன், பிராதிகூல்யத்தை வர்ஜிப்பேன் என்று ஆரம்பித்து 5 அங்கங்களையும் பேசி, உன்னிடத்திலே மகா விஸ்வாசம் கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு கைமுதல் எதுவும் கிடையாது, நீ ரட்சிப்பா என்று நம்புகிறேன், நீ ரட்சிக்க வேண்டும் என்று பேசிவிட்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறோமே, அந்த பேச்சு கூட பிரம்மாவனுடைய ஓம் தத்து சத்து முதலிய மழலை பேச்சுகளை ஒத்தவைதான். இந்த பேச்சுகளை கேட்கும் பொழுதும் பெருமாளும் பிராட்டியும் இருவருமாக மந்தஸ்மிதம் பண்ணி நம்முடைய பேச்சை கேட்டு நமக்கு அனுகிரகிப்பார்கள் என்பது இங்கே ஒட்டி வருவதனாலே இங்கே சொன்ன கருத்துகள் எல்லாமே சரணாகதி பிரகரணத்துக்கு சேர்ந்தவையாக இருப்பவை என்பதை தெரிவிப்பதற்காக. ஞாச திலகத்திலே இதுவரை 7 ஸ்லோகங்களை ரசித்தோம். இப்பொழுது இன்றைக்கு 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. 8வது ஸ்லோகத்திலே விஷயம் பெருமாளுடைய கருணை என்பது. பெருமாளுடைய கருணையை நம்பால் வேண்டுவதுதான் சரணாகதி என்பது. நீ எங்களிடம் கருணை காட்டு என்று. கன கருணாரசௌகபரிதாம் பரிதாபஹராம் நயனமஹ்சடாம் மஜிதரங்கஜரங்கபதே துரிதஹுதாசனஸ்ஃபுரித துர்தமதுக்கமஷீ மலினித விஸ்வசௌத துரபன்னவவர்ணசுதா. பெருமாள் விஸ்வம், இந்த பிரபஞ்சம் என்பதை அவர் நிர்மாணம் பண்ணியிருக்கிறார். இந்த பிரபஞ்சமே ஒரு சௌதம் என்று வைத்துக் கொள்ளுவோம். சௌதம் என்றால் மாடி கட்டிடம், பல மாடி கட்டிடத்துக்கு சௌதம் என்று பெயர். இந்த பிரபஞ்சம் என்கிற கட்டிடத்தை அவர் கட்டியிருக்கிறாரே, அதிலே கட்டிடம் பாழாகும் அளவுக்கு, கட்டிடத்தினுடைய அழகு குறையும் அளவுக்கு அந்த கட்டிடத்திலே மை, புகை, மாலின்யம்
மாசு, அழுக்கு முதலியவை எல்லாம் சேர்ந்து விடுகின்றன. அதை மஷி என்கிற பதத்தாலே சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல கட்டிடம் பெருமாள் கட்டினாலும் கூட அதிலே மஷி சேர்ந்து விடுகிறது. என்ன மஷி என்றால் துக்கமஷி. இந்த பிரபஞ்சத்திலே துக்கம் என்கிற மஷி வருகிறது. அது கொஞ்சம் குறைவாக இருந்தால், அதாவது ஏதோ அந்த கட்டிடத்திலே ஒரு பக்கத்திலே ஒட்டடை, ஒரு பக்கத்திலே புகை, ஏதோ ஒரு இடத்திலே கருப்பாக கோடுகள் என்று அதையெல்லாம் உபேட்சிக்கலாம். அப்படி இருக்கலாமா என்றால் இந்த கட்டிடத்திலே அது அதிகமாக இருக்கிறது. துர்தம துக்கமஷி. துர்தம, அதை அடக்க முடியாதபடி அதிகமாக மஷி சேர்ந்து மலினித, அதனாலே மலினமாகிவிட்டது இந்த கட்டிடம். பெருமாள் கட்டின கட்டிடமானது துக்கம் என்கிற மஷியாலே மலினமாகும் பொழுது அந்த மஷி ஏன் வந்தது? அந்த மாசு இந்த கட்டிடத்துக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால், நம்முடைய பாவங்கள் என்கிற நெருப்பு அந்த கட்டிடத்திலே சில இடங்களிலே தீப்பிடிக்கும் பொழுது அந்த கட்டிடமானது அழுக்கடைந்து விடுகிறது, புகை படிந்து விடுகிறது. துரித ஹுதாசன, துரித நாம் பண்ணின பாவங்கள் என்ற ஹுதாசன அக்னியினாலே ஸ்புரித அந்த கட்டிடம் பற்றி கொள்ளப்பட்டு அதனாலே துர்தமமான துக்கம் என்கிற மசி அந்த கட்டிடத்திலே சேர்ந்து விட்டது. என்ன பண்ண வேண்டும் இப்பொழுதோ? கட்டிடத்தை கட்டினவன் வாழா இருக்க மாட்டானே, நான் கட்டின கட்டிடத்திலே இப்படி ஒரு மாசு ஏற்படுகிறதா என்று. அவன் அந்த கட்டிடத்துக்கு அந்த மாசு நீங்குவதற்காக வெள்ளை அடிப்பான், சுண்ணாம்பு பூசுவான். இந்த பெருமாள் எந்த சுண்ணாம்பை கொண்டு வந்து இங்கே பூசுகிறார் என்றால், சுதா என்றால் சுண்ணாம்பு பூச்சு. அவர் ஒரு வர்ண சுதா பண்ணுகிறார். அதை வெள்ளை வெளேர் என்று இந்த கட்டிடத்தை ஆக்கிவிட வேண்டும், இந்த துக்கம் என்கிற மசி இங்கே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வர்ண சுதா என்பதை பூசுகிறார் பெருமாள். அந்த வர்ணசுதா பூசினால் அது கூட மறுபடியும் மாசு எழும்பாதபடியாக துரபன்னவர்ணசுதாம், இந்த பூச்சு மிகவும் பிரபலமான பூச்சாக இருக்க வேண்டும். இதை மீறி அந்த ஏற்கனவே இருந்த மசி தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட பூச்சை பூசுகிறார் பெருமாள். பெருமாள் எதை பூச்சாக பயன்படுத்துகிறார் என்றால், நயனமஹம், தன்னுடைய திருக்கண்களிலிருந்து காந்தி சமூகத்தை அங்கே பாய்ச்சி கண்ணாலே கட்டாட்சித்து அந்த காந்தி சமூகம் அந்த கட்டிடத்தின் மேலே படும் பொழுது அது வெள்ளையடித்தார் போல ஆகிறது. பெருமாள் கருணா கட்டாட்சம் பண்ணினாரானால் இந்த துக்கம் என்கிற மஷியானது அகன்று போய்விடுகிறது. பெருமாளுடைய கருணா கட்டாட்சம் என்கிற மகஸ்டா இருக்கிறதே, காந்தி என்பது அதன் மேலே போய் படிந்து விடுகிறது. அந்த வெள்ளை சுண்ணாம்பு கரைசலுக்கு எந்த ஜலத்தை பயன்படுத்துகிறார் என்றால், கன கருணாரசௌகபரிதான், பெருமாளுடைய கருணையானது ஜலப்பிரவாகம் போல் பெருகி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜலப்பிரவாகத்திலே தன்னுடைய கட்டாட்சத்தின் காந்தி என்பதை கரைத்து அதை ஒரு வெள்ளை சுண்ணாம்பு கலவையாக மாற்றி இந்த விஸ்வம் என்கிற மாடிக்கட்டிடத்திலே அவர் பூசிவிடுகிறார். அப்பொழுது துரிதம் என்கிற நெருப்பினாலே ஏற்பட்ட துக்கம் என்கிற மஷியானது நீங்கிவிடுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே பரம்பரா ரூபகம், ரூபகங்கள் பல, நிறைய ரூபகங்கள். கருணை என்கிறது ஜலப்பிரவாகம் என்று ஒரு ரூபகம், கண்ணிலிருந்து வந்த பார்வை காந்தி
சமூகம் என்பது சுண்ணாம்பு என்பது இரண்டாவது ரூபம். நம் ஆம்பண்ணி இருக்கிற பாவங்கள் எல்லாம் நெருப்புகள் என்பது மூன்றாவது ரூபகம். இந்த நெருப்பினாலே பிரபஞ்சத்துக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கம் என்பது மஷி என்பது நாலாவது ரூபகம். இந்த மஷியினாலே அழுக்குப்பட்டு அழகழிந்து போனது விஸ்வம் என்கிற சௌதம். பிரபஞ்சம் என்பதே ஒரு கட்டிடம் என்பது ஐந்தாவது ரூபகம். அந்த அழுக்கை நீக்குவதற்காக பெருமாள் வெள்ளை அடிக்கிறார், வர்ணசுதா என்பது ஆறாவது ரூபகம். இப்படி பல ரூபகங்களை சேர்த்து இந்த ஸ்லோகமானது, மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். கருணை என்கிற ஜலப்பிரவாகத்திலே பரிதமான தன்னுடைய கடாட்சம், என் கடாட்சத்தின் காந்தி சமூகம் என்கிற சுண்ணாம்பு கலவையை வைத்துக் கொண்டு பிரபஞ்சம் என்கிற அடுக்குமாடி கட்டிடத்திலே நம்முடைய பாவங்கள் என்கிற நெருப்பினாலே நமக்கேற்பட்ட துக்கங்கள் என்கிற மஷியானது பிரபஞ்சம் என்கிற அடுக்குமாடி கட்டிடத்தை அழுக்குபடிந்ததாக ஆக்கும் பொழுது பெருமாள் இந்த சுண்ணாம்பு பூச்சை பூசி தன்னுடைய கடாட்சத்தை அதிலே வீசி அந்த துக்கத்தை நீக்குகிறார் என்று இதனுடைய அர்த்தமாகிறது. இந்த ஸ்லோகத்திலே எட்டாவது ஸ்லோகத்திலே இருக்கிற தகவல்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முற்பாதியிலே 6 தகவல்கள். கன கருணா என்பதிலே எம்பெருமானுடைய கருணையானது அதிகமானது என்று. எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் நிறதிசய குணங்களாக இருக்கும், அதிகமான அளவிலே இருக்கும் என்று அதை கன கருணா என்கிற பதம் தெரிவிக்கிறது. அந்த கருணையானது ஜல பிரவாகம் போல பாயக்கூடியது. கருணைக்கு சொல்லும் பொழுதெல்லாம் அது பிரவகிப்பதாக சொல்வது வழக்கம். கத்கன கருணா ரசௌக. ரசம் என்றால் ஜலம், ஓகம் என்றால் வெள்ளம். நீர் வெள்ளம் போலே கருணை பாய்ந்து ஓடுகிறது பெருமாளுக்கு என்று. அவருடைய கண்ணிலேயே அந்த கருணை தெரிகிறது. நயனமகா என்று கண்ணிலே இருந்து தெரிகிற காந்தியினுடைய சமூகம் இருக்கிறதே, அது அந்த கருணையோடு கலந்தது. பரிதாபஹராம், அது நம்முடைய தாபத்தை நீக்க வல்லது. எப்படியானால் ஜலப்பிரவாகம் என்பது தாபத்தை நீக்குமோ, உடல் சூட்டை தணிக்குமோ, அதிலே போய் அமிழ்ந்தவர்களுக்கெல்லாம் குளிர்ச்சியை கொடுக்குமோ, அதுபோல பெருமாளுடைய கருணா ஜல பிரவாகமானது நமக்கு ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகமான தாபங்களை எல்லாம் தீர்க்க வல்லது. பரிதாபஹராம், பெருமாளுடைய கண்ணிலே தெரிகிற இந்த காந்தி சமூகமானது இந்த கருணை வெள்ளத்தாலே நிரம்பினதாக இருக்கிறது. அதை மகிதரங்கபதே, அதை என் மீது அலைவீச பண்ணு ரங்கநாதனே. அதுவே பிரவாகமாக இருக்கிறது. அந்த பிரவாகத்தை என் மீது மடை திருப்பி விடு, அது அலை வீசிக்கொண்டு என் மீது பாயட்டும் என்று முதல் பாதியிலே இருக்கிற தகவல்கள் ஆகிட்டு. அடுத்தது ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம். பாவம் என்கிற நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறது. அது துக்கம் என்கிற மையை உண்டாக்குகிறது. அந்த துக்கம் துர்தம துக்கமஷி, அடக்க உண்ணாததாக இருக்கிறது துயரம் சம்சாரத்திலே. அதன் காரணமாக பிரபஞ்சம் என்கிற மாடி வீடானது அந்த மஷிப்பட்டு மாசுபட்டதாக ஆகிறது, அழகிழக்கிறது. அந்த கட்டிடம் இப்படி கருத்து போய் விட்டதானால் அதை சரிப்படுத்துவதற்காக வெள்ளை நிற பூச்சு பூச வேண்டும், வெள்ளை அடிக்க வேண்டும். அந்த பூச்சு பூசும் பொழுது துரபன்னவர்ண சுதாம், அது துரபன்னவமாக இருக்க வேண்டும் அந்த பூச்சு. அது உடனே அழிந்து போகும்படி இல்லாமல் நல்ல வெள்ளை பூச்சாக திடமானதாக பூச வேண்டும். அந்த வெள்ளை பூச்சை பூச வல்லது எது என்றால் ரங்கநாதனே, உன்னுடைய கடாட்ச காந்தி சமூகம் இருக்கிறதே, நயன மகஷ்டா என்பது.
அது இந்த விஸ்வத்துக்கு வெள்ளையடித்து விடும். அதன் பிறகு அந்த துக்கம் என்கிற மஷியானது காணாமல் போய்விடும் என்று இங்கே ஒரு திருஷ்டாந்தத்தை ரூபக பரம்பரையாக காண்பித்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே சர்ச்சைகள் உண்டு, சம்பிரதாய சர்ச்சைகள் உண்டு. முதலிலே கருணா என்று ஒன்று இருக்கிறதே, ஒரு தயா என்கிற குணம், அது என்ன என்பதை விளக்குவதிலேயே சர்ச்சை உண்டு. கருணை என்றால் என்ன என்றால், ஒரு சாரார் சொல்கிறார்கள் பரதுக்க துக்கித்வம் என்று. அசலான் துக்கப்பட்டால் அதற்காக நாமும் துக்கப்படுவது என்பதுதான் நமக்குள்ள கருணை என்பது. அதன்படி பெருமாள் கருணாளுவாக இருக்கிறார் என்றால், நாமெல்லாம் படுகிற துக்கத்தை பார்த்து அவரும் துக்கப்படுகிறார். லோகத்திலே எவனொருவன் தயாளுவாக இருக்கிறானோ அவனெல்லாம் பண்ணுவது இதுதான், மற்றவர்களுடைய துக்கத்தை கண்டு துக்கிப்பது என்பது. இதுதான் கருணையினுடைய லட்சணம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். பெருமாளுக்கு துக்கமே கிடையாதே, ஆனால் பெருமாளுக்கு கருணை உண்டே, அதனால் இந்த லட்சணத்தை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணுவோமா, பிறருடைய துக்கத்தை கண்டு துக்கப்படுதல் என்று சொல்ல வேண்டாம், பரதுக்க நிராச்சிகீர்ஷா என்று சொல்லலாம். பிறருடைய துக்கத்தை கண்டு அதை போக்குவதற்கான விருப்பம் இருக்கிறதே, அதுதான் கருணை. உலகத்தில் மற்றவர்களுக்கும் இது பொருந்தும். ஒருவன் கருணையுடன் இருக்கிறான் என்றால் இன்னொருவனுடைய துக்கத்தை போக்க வேண்டும் என்கிற விருப்பத்துடன் இருக்கிறான் என்று சொல்லலாம். இது இன்னொரு சாரார் இப்படி பரிஷ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பெருமாளுக்கு துக்கித்தம் வந்துவிடும் என்று. முதல் சாரார் என்ன சொல்கிறார்கள், வால்மீகி ராமாயணத்திலே ராமருடைய கல்யாண குணங்களை எல்லாம் வர்ணிக்கும் பொழுது வால்மீகியானவர் மற்றவர்களுடைய துக்கத்தை கண்டு வியசனேஷு மனுஷ்யாணாம் பிருஷம் பவதி துக்கிதா என்றுதான் வர்ணிக்கிறார். ராமன் கருணையா இருக்கிறான் என்பதை எப்படி சொல்லுகிறார் வால்மீகி, மனுஷர்களுடைய வியசனத்தை துயரத்தை எல்லாம் கண்டாரானால் தானும் பிருஷம் அதிகமாக துக்கிதக துன்பமடைவார் ராமர். அவருக்கு அப்படி ஒரு குணம் என்று வர்ணித்திருக்கிறார். அதைத்தான் கருணை என்று சொல்கிறோம். அதனாலே பரதுக்க துக்கித்வம் என்பதே இருக்கட்டும், ஆனால் அது ஹேயமாயிற்றே, பெருமாளுக்கு துக்கித்துவம் சொல்லலாமோ, அவர் அகிலஹேய பிரத்யநீகராயிற்றே என்றால் எல்லா துக்கமும் ஹேயமாகாது. பரதுக்க துக்கித்துவம் என்பது ஹேய குணம் இல்லை, அது ஒரு கல்யாண குணம். துக்கம் என்கிற பதம் அதிலே வந்ததாலேயோ பெருமாளை துக்கியாக சொன்னதாலேயோ அது ஹேயம் என்று சொல்ல முடியாது. துக்கப்பட வேண்டிய இடத்திலே துக்கப்படுவதும் கல்யாண குணம்தான். கருணை என்கிற கல்யாண குணம் மற்றவர்களுடைய துக்கத்தை பார்த்து இவனை துக்கப்பட வைக்கிறது என்பது அப்படியே இருக்கட்டும், அதுதான் கருணை என்று அந்த சாராருடைய பாகம். இதிலே இன்னொரு சர்ச்சையும் இருக்கிறது. அந்த சர்ச்சை என்ன என்றால், பகவானுடைய கருணையானது ஒரு காரணத்தாலே ஏற்படுகிறதா அல்லது காரணத்தை அபேட்சிக்காமல் தானே ஏற்படுவதா என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோம். அதுக்கு ஒரு காரணமும் கிடையாது, அது தானே இருக்கிறது. ஸ்வாபாவிக கருணா, இயல்பாகவே இருக்கிறது. நிர்ஹேதுகம், ஹேத்து ஒன்றும் இல்லாமல் தானே வருவது என்று ஒரு சாராருடைய கொள்கை. இதற்கு எதிராக இன்னொரு சாரார் அது சஹேதுகம், பெருமாளுடைய கருணையை ஏற்படுத்துவதற்கான ஹேத்துக்கள் இருக்கின்றன, அந்த ஹேத்துக்கள் நிகழும் பொழுது பெருமாளுக்கு கருணை ஏற்படுகிறது என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். தேசிக சித்தாந்தம் என்ன என்றால், பரதுக்க நிராச்சிகீர்ஷா என்பதுதான் கருணை, துக்கித்துவம் கிடையாது. இரண்டு விதமான கருணை இருக்கிறதே, நிர்ஹேத்துக கருணா என்று சஹேத்துக கருணா என்று, அந்த இரண்டுமே பகவானுக்கு உண்டு என்பது தேசிக சித்தாந்தம். இதை பற்றி நாம் நிறைய சர்ச்சைகள் பண்ண போகிறோம் இன்றைக்கு. தேசிக சித்தாந்தத்தை ஒரு தடவை மறுபடியும் பார்த்து விடுவோம். கருணையாவது
இப்பொழுது ஞாச திலக பிரகாசிகையிலே இருக்கிற கருணா லட்சணம், கருணை என்றால் என்ன என்பது, தன் பிரயோஜனத்தை கோலாமல் பிறர் துக்கத்தை போக்க வேணும் என்று இச்சிக்கை, கருணைக்கு இது லட்சணமாக தருகிறார். தனக்கு என்ன பிரயோஜனம் என்று எதையும் கோலாமல் என்றால் அபேட்சிக்காமல் பிறர் துக்கத்தை போக்க வேணும், பர துக்க நிராகரணம், அதிலே இச்சிக்கை விரும்புதல், அதுதான் கருணைக்கு லட்சணம் என்று. அடுத்த சர்ச்சையிலே தேசிக சித்தாந்தம் என்ன என்றால், இது நிர்ஹேதுக்கம் என்றும் சகேதுக்கம் என்றும் இரண்டு விதமானது. இந்த கருணை என்பது என்ன வித்தியாசம் என்றால், எம்பெருமானுக்கு இயற்கையாகவே உள்ள கருணைக்கு நிர்ஹேதுக கருணா என்று பெயர். இதனாலே சமஷ்டி சிருஷ்டி முதலியதை செய்கிறான் ஈஸ்வரன். சிருஷ்டியிலே முதலிலே நடப்பது சமஷ்டி சிருஷ்டி, பிறகு நடப்பது வெஷ்டி சிருஷ்டி. வெஷ்டி சிருஷ்டியை பண்ணுவதற்கு பிரம்மா முதலியவர்களை ஏவி விடுகிறான், பிரம்மா மற்ற பிரஜாபதிகள் எல்லாரும். சமஷ்டி சிருஷ்டி என்பதை பண்ணும் பொழுது பெருமாள் எதற்காக இந்த உலகத்தை படைக்கிறான்? அதற்கே கூட அவனுடைய கருணை தான் காரணம். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்ய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம் என்று எல்லோரிடமும் எல்லா சேத்தனர்களிடமும் இது பிரளய காலத்திலே அச்சேதன பிராயமாக முடங்கி கிடக்கிறதே, இது உஜ்ஜீவித்து போகட்டுமே என்று உய்வதற்காக இந்த சேத்தனர்களுக்கெல்லாம் சரீர சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தால் அது உய்யும் என்கிற கருணா காரியமாக நடைபெறுகிறது சிருஷ்டி என்பது. அந்த கருணைக்கு என்ன ஹேது? யார் பண்ணின காரியம், எந்த காரியம் அதை இந்த கருணையை விளைவித்தது என்று கேட்டால் நிர்ஹேதுகம் என்று சொல்வோம். அதற்கு ஒரு ஹேதுவும் இல்லை. அவன் கருணாளு, அவனுக்கு ஹேது எதுவும் இல்லாமலே கருணை பொருள், கருணை பாயும். அதனாலே தன்னுடைய நிர்ஹேதுக கருணா காரியமாக இதை பண்ணுகிறான். ஆனால் என்ன ஆகிறது? நாளடைவிலே நம்முடைய அனாதி பாபங்களாலே நம் விஷயத்திலே அவனுக்கு இருக்கிற கருணையானது தகைய பெறுகிறது என்ற வார்த்தை. அந்த கருணைக்கு பரிபந்திகளாக நம்முடைய பாபங்கள் வந்து விடுகின்றன, தடங்கல்கள் பண்ணுகின்றன. அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? பக்தி அல்லது பிரபத்தி என்கிற வியாஜங்களை, உபாயங்கள் என்று சொல்லலாம், இருந்தாலும் கூட வியாஜங்கள் என்று சொல்வதுதான் இன்னும் தகும். ஒரு சாக்கு போல பகவானுடைய கருணையை மறுபடியும் தூண்டுவதற்காக உபாயானுஷ்டானம் பண்ணுகிறோம். அவை வியாஜ மாத்திரங்களாக இருக்கின்றன. அந்த வியாஜங்களை சககாரியாக கொண்டு, அதாவது வியாஜங்களின் துணையோடு கூட பெருமாளுடைய கருணையானது பலன் தர ஆரம்பிக்கிறது. அப்படி நம்முடைய உபாயானுஷ்டானம் மூலமாக பெருமாளுடைய கருணை நம் விஷயத்திலே பலன் தர ஆரம்பிக்கும் பொழுது நாம் அவருக்கு சகேதுக கருணை ஏற்பட்டிருக்கிறது. உபாயானுஷ்டானம் என்பது ஹேது. அந்த ஹேத்துவினாலே அவருக்கு கிளறிவிடப்பட்ட கருணையானது சகேதுக கிருபா, அதுவும் அவருக்கு ஏற்படுகிறது என்று சொல்கிறோம். ஆக தேசிக சித்தாந்தமானது பெருமாளுக்கு நிர்ஹேதுக கிருபையும் உண்டு, சகேதுக கிருபையும் உண்டு. நிர்ஹேதுக கிருபையினாலே பண்ணக்கூடிய காரியங்கள் சில, சகேதுக கிருபையினாலே பண்ணக்கூடிய காரியங்கள் சில என்று ஒப்புக்கொண்டோமானால் இந்த கருணையை பற்றின வச்சனங்களுக்கு இடையே ஆபாத விரோதங்கள் ஏற்படுவது போல தோன்றுகிற எல்லா விரோதங்களையும் பரிகரித்துக் கொள்ளலாம். சகேதுகம், கருணையானது சகேதுகம் என்று நாம் சொல்கிறோமே, எது உயர்ந்தது? கல்யாண குணங்களிலே கருணை என்கிற கல்யாண குணம்
அது கன கருணாவாக இருந்தால், உயர்ந்த கருணையாக, அதிக கருணையாக இருந்தால், பிறனிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் அவன் மீது அருள் காட்டுவதுதானே உயர்ந்தது. நிர்வியாஜமாக, எந்த சாக்கும் எனக்கு தேவையில்லை, எனக்கு அருள் இருக்கிறது, அதனாலே உனக்கு உதவுகிறேன் என்று போவதுதானே நல்லது. மற்ற வச்சனங்கள் கூட நிர்வியாஜவத்சல முதலிய வச்சனங்கள் பகவானுக்கு கல்யாண குணங்களை சொல்லும் பொழுது, வாத்சல்யத்தை சொல்லும் பொழுது நிர்வியாஜ, வேறு ஒரு சாக்கும் இல்லாமல் சுவாபாவிகமாகவே அந்த குணங்கள் இருக்கின்றன என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பெருமாளுக்கு சகேதுக கிருபை என்று ஒன்று வேண்டாமே, எல்லாமே நிர்ஹேதுகம் என்று சொல்வதுதானே அவனுடைய கல்யாண குணங்களை பிரசம்சித்ததாக ஆகும் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு பதிலாக இந்த சர்ச்சையை நாம் நிறைய பண்ண போகிறோம். இன்றைக்கு முடிய போவதில்லை, இதனுடைய தொடர்ச்சி மறுநாளும் வரப்போகிறது. சில பிரமாண வச்சனங்களை எடுத்து காட்டுகிறார் இந்த பிரகாஷிகா வியாக்கியானத்திலே மதுராந்தகம் சுவாமி. பிரமாண வச்சனங்களோடு கூட மற்றவர்களுடைய வச்சனங்களையும் சேர்த்து காட்டுகிறார். அதிலே ஒன்று யாதவாபியுதய வியாக்கியானத்திலே அப்பைய தீட்சிதருடைய வச்சனம். அப்பைய தீட்சிதர் சதுசாஸ்திர பண்டிதர் ஆனாலும் அவருடைய வச்சனத்தை நாம் பிரமாண வச்சனம் என்று சொல்வதில்லை. அவர் நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவரும் இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பாக்கியரான ஒருவர், ஆனால் தேசிகனுடைய காவிய ரசங்களை அனுபவிக்க தெரிந்தவர். தேசிகனுடைய யாதவாபியுதயத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை இயற்றியிருக்கிறார். அதிலே அவர் நம்முடைய சம்பிரதாயத்தை தெரிந்து கொண்டு தான் அதிலே சார்ந்திராமலும் கூட சம்பிரதாயத்தை தெரிந்து கொண்டு நம் சம்பிரதாயப்படியாக எழுத வல்லவர். இந்த காவியத்திலே மட்டுமில்லை, நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்பது அவருடைய சிவாத்வைத சம்பிரதாயத்திலிருந்து மிகவும் வேறுபட்டிருந்தாலும் கூட விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை தகுந்த முறையிலே கற்றுக்கொண்டு இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாய ரீதியாக பிரம்மசூத்திரங்கள் மொத்தத்துக்கும் அர்த்தங்கள் எழுதி ஸ்ரீபாஷ்யம் சுத பிரகாசிகை முதலிய கிரந்தங்களில் இருக்கிற அர்த்தங்களுக்கு சங்கிரகமாக நயமயூக மாலிகா என்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். ஆக அவர் தன்னுடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்க வல்லவர் ஆனாலும் கூட இதர சம்பிரதாயங்களையும் கற்றுக்கொண்டு அவர்களுடைய ரீதியிலே அவர்களுடைய மதத்தை விளக்க என்னால் முடியும் என்று தன்னுடைய பாண்டித்யத்தை அப்படி நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அப்பைய தீட்சிதர் இந்த நிர்ஹேதுக சகேதுக கருணா வாதத்திலே என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். முதல் சர்க்கத்திலேயே இது அவருடைய வாக்கியம். நிர்வியாஜ கிருபாளுத்வேபி நிர்ஹேதுகமேவ நமோச்சயதி. பெருமாள் நிர்வியாஜ கிருபாளுதான். அவருக்கு தயை வருவதற்கு எந்த வியாஜமும் தேவையில்லை. நம்மிடமிருந்து எதையும் அபேட்சிக்காமலே அவர் தயையை பிரவகிக்க பண்ணுபவர்தான். நிர்வியாஜ கிருபாளு என்று இருந்தாலும் கூட நிர்ஹேதுகமேவ நமோச்சயதி, எந்த ஹேதுவுமே இல்லாமல் நமக்கு அவர் மோட்சம் தருவது கிடையாது. நம்மை விடுவிப்பதில்லை. ஹேதுவோடுதான் விடுவிப்பாரே தவிர நிர்ஹேதுகமாக மோச்சனம் விடுவித்தல் என்பதை பண்ண மாட்டார். ஏனென்றால் ஸ்வலீலாயாக சர்வதைவ விரோத பிரசங்காதி, இவர் ஒரு லீலை என்ற ஒன்றை ஆரம்பித்து விட்டார். அந்த லீலை என்ன என்றால் நாம் போன ஸ்லோகத்திலே பார்த்தோமே, அந்த லீலை தான் சர்க்கஸ்சித்ய வசான கேளி என்றும் ஜகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி என்றும் சொல்லுகிற அந்த லீலை. அந்த லீலைக்கு விரோதம் ஏற்பட்டுவிடும். நிர்ஹேதுகமாக அவர் விடுதலை பண்ண ஆரம்பித்து விட்டார். எல்லாரும்
இந்த சம்சார சிறையிலிருந்து விடுதலை பெற்று விடுங்கள், எனக்கு கருணை இருக்கிறது அந்த காரணத்தினாலே என்று அவர் விடுவித்தால் அவருடைய லீலை சமாப்தமாகிவிடும். அவர் லீலை பண்ணுகிறாரே சம்சார லீலை, அதற்கு விரோதம் ஏற்பட்டுவிடும். நம்முடைய சம்பிரதாயத்தில் இதற்கு ஒரு பரிபாஷை பதம் இருக்கிறது, சர்வமோக்ஷ பிரசங்கம் என்று. எல்லாருக்கும் தான் மோட்சம் தர வேண்டியதாகிவிடும். எல்லாருக்கும் மோட்சம் தந்து விட்டால் பிறகு அந்த லீலையே கிடையாது, சம்சாரம் என்ற ஒன்றே கிடையாது என்று ஆகிவிடும். அதனாலே அவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார், தன்னுடைய லீலையிலே எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதற்கென்று சில சட்ட திட்டங்கள் இருக்கும் அல்லவா. இவர் இப்பொழுது சம்சரிப்பது என்பதையும் கூட ஒரு விளையாட்டாக பண்ணி கொண்டிருக்கிறாரே, அதனுடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால், மோசகஸ்யாபி முக்த்யுபாய தர்ம சாபேக்ஷத்வாத். முக்திக்கு என்று உபாயமாக சில தர்மங்கள் இருக்கின்றன. ஒருவன் மோட்சம் அடைய விரும்பினானால், அவன் முமுட்சுவானால் அவன் அந்த உபாய தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த தர்ம சாபேட்சம், அந்த தர்மங்களை இது அபேட்சித்திருக்கிறது. மோச்சகன் இருக்கிறானே பகவான், விடுதலை பண்ணுபவன், அவன் கூட அபேட்சிக்கிறான், அவன் சாபேட்சனாக இருக்கிறான். இந்த உபாய தர்மத்தை, முக்தியுபாய தர்மத்தை எவன் பண்ணுகிறானோ அவனை மட்டும் மோட்சிப்பது, விடுதலை பண்ணுவது என்று தர்ம சாபேட்சமாக செயல்புரிகிறான். வேதாந்தம் அப்படி சொன்னது உண்டா? சாபேட்சத்துவம் என்று பகவானுடைய லீலைகளிலே சாபேட்சத்துவம் என்பதை சொன்னது உண்டா என்றால், பிரம்மசூத்திரமே அப்படித்தான் சொல்லுகிறது. அவனுடைய ஜெகத் சிருஷ்டி லீலையே சாபேட்சம் என்று சொல்கிறது. ந வைஷம்யநைர்கிருண்யே சாபேட்சத்வாத் ததாஹி தர்ஷயதி என்று பிரம்மசூத்திரம். கிட்டத்தட்ட இங்கே சொன்னதைத்தான். ஜெகத் சிருஷ்டி பண்ணுகிற பகவானுக்கு நைர்கிருண்யம் வந்து விடாதா? நைர்கிருண்யம் என்றால் அவன் கருணை உள்ளவன் கிடையாது, கருணைக்கு எதிராக நிர்கிருணனானவன் என்று. ஏனென்றால் இந்த துக்கம் கலந்த சம்சாரத்தை சேதனனுக்கு அவன் தருகிறானே, அதனாலே அவன் நிர்கிருணன் அல்லவா என்று ஒரு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்க, அவனுக்கு நைர்கிருண்யம் கிடையாது, சாபேட்சத்வாத். அவன் நம்மிடமிருந்து ஒன்றை அபேட்சித்து அதற்கேற்ற பலனைத்தான் தருகிறான். நம்முடைய புண்ணிய பாபங்களுக்கு என்னென்ன பலன்கள் தர வேண்டுமோ அதைத்தான் தருகிறான். அதனாலே அவனுக்கு இரக்கமற்றவன் என்கிற வைஷமிய தோஷ துஷ்டத்துவம் அவனுக்கு கிடையாது என்று சாபேட்சம் என்கிற இந்த பதத்தை இட்டே சொல்லி இருக்கிறது. ஆஹா, இந்த லீலையிலே மோட்ச பிரதான லீலையும் அடங்கி இருப்பதாலே அவனுடைய மோட்ச பிரதானம் கூட சகேதுக கருணையினாலே நடக்குமே தவிர நிர்ஹேதுக கருணையினாலே நடக்காது என்று நம்முடைய சித்தாந்தத்தை நன்றாக விளக்கி காட்டுகிறார் அப்பைய தீட்சிதர். இப்பொழுது ஒரு சாரார் பெருமாளுக்கு இருக்கிற கருணை நிர்ஹேதுகம் தான் என்று வாதாடுகிறார்களே, அந்த சாராரை சேர்ந்த ஆச்சாரியர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே இதற்கு முன் சில ஸ்லோகங்களிலே பார்த்தது போல, அவர்களும் அவர்களுடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை அடிவொற்றி இவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பதற்கு எதிராகத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூட, எல்லா ஆச்சாரியர்களுமே கூட ஒரே கருத்தை தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன் நூற்றாண்டுகளில் ஈடு என்கிற ஒரு கிரந்தம் இருக்கிறது, திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக 36,000 படி என்று பெயர். தேசிகன் காலத்துக்கு முன் வரைக்கும் அதுதான் திருவாய்மொழி வியாக்கியானங்களிலே மிகவும் நீண்ட வியாக்கியானமாக இருந்து வந்திருந்தது. அந்த ஈட்டிலிருந்து ஒரு ஸ்ரீ சூக்தியை, ஒரு மேற்கோளை காட்டுகிறார் மதுராந்தகம் சுவாமி பிரகாசிகா வியாக்கியானத்திலே.
திருவாய்மொழியிலே எனதாவியுள் என்று ஆரம்பித்து ஒரு பாசுரம் இருக்கிறது. அதனுடைய வியாக்கியானத்திலே ஈடு என்கிற கிரந்தத்திலிருந்து ஸ்ரீ சூக்தி இப்பொழுதும் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாவிடில் சர்வ முக்தி பிரசங்கமாம் என்று ஆரம்பிக்கிறது அந்த வியாக்கியம், அந்த ஈடு சூக்தி. ஆத்ம சமர்ப்பணம் நாம் பண்ணாமல் இருந்தால், எதற்காக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பெருமாளுடைய கிருபையானது நிர்ஹேதுகமானபடியினாலே அதற்கு ஒரு ஹேதுவை ஏற்படுத்துவதாக நினைத்து கொண்டு நாம் எதற்காக ஆத்ம சமர்ப்பணம் என்கிற சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டும் வேண்டாமே? நம்மாலேயா, நாம் பண்ணுகிற ஒரு காரியத்தினாலேயா அவனுக்கு ஒரு கருணை புதிதாக ஏற்பட போகிறது? கிடையாது. அவனுடைய கருணை நிர்ஹேதுகமாயிற்றே, நிர்வியாஜமாயிற்றே. அதனாலே நாம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இதை கவனிக்க வேண்டும். அவர்களுடைய ஆச்சாரியர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாவிடில் சர்வ முக்தி பிரசங்கமாம். ஆத்ம சமர்ப்பணம் என்பதை அபேட்சிக்காமலே அவன் மோட்சம் கொடுத்து விடுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தால், அப்பொழுது அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும், எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாக வேண்டும் என்று. அதுதான் சர்வ முக்தி பிரசங்கம். அது சரிப்படாது. அதனாலே ஆத்ம சமர்ப்பணம் என்கிற வியாஜத்தை அவன் அபேட்சிக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த மற்றொரு சாரார் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்பதை பார்த்தோமானால், அடுத்த வாக்கியத்திலே சொல்கிறார், சமர்ப்பிக்கில். நாம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினோமானால் அவனதான வஸ்துவை அவனுக்கு கொடுத்ததாம், அவனுக்கு சொந்தமான வஸ்துவை அவனுக்கு கொடுத்ததாகும் என்று. அவனுக்கு சொந்தமான வஸ்து என்று எதை சொல்கிறார்? நம்முடைய ஆத்மாவை. நாம் நம்முடைய ஆத்மாவை அவனிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆத்மாவையும் சமர்ப்பிக்கிறோம், ஆத்ம ரக்ஷண பரத்தையும் சமர்ப்பிக்கிறோம், ஆத்ம ரக்ஷண பலத்தையும் சமர்ப்பிக்கிறோம். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா என்று மூன்றை சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பித்தோமானால் அவனதான வஸ்துவை அவனுக்கு கொடுத்துதான். சில பேர் சொல்கிறார்கள் இது தப்பு. நம்முடைய வஸ்துவை வேண்டுமானால் நமக்கு பிறருக்கு சமர்ப்பிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. நாம் சமர்ப்பிக்கிற வஸ்துவை அவனுடைய வஸ்துவாக ஆகிவிட்டது என்று நமக்கு தெரிந்தால் பிறகு நாம் யார் அதை சமர்ப்பிப்பதற்கு? நான் என்னுடைய வஸ்துவாய் இருந்தால் தானே அதை ஒருவரிடம் சமர்ப்பிக்கலாம். என்னுடைய ஆத்மா என்னுடைய வஸ்து கிடையாதே, அதுவே அவனுடைய வஸ்து தானே, அதை கொண்டு சமர்ப்பித்தால் அது தவறல்லவோ என்று வாதாடுகிறார்கள். அதை ஏற்கிறார். சமர்ப்பிக்கில் அவனதான வஸ்துவை அவனுக்கு கொடுத்ததாம். ஆஹா, இப்பொழுது குழப்பம் ஏற்படுகிறது. ஆத்மாவை சமர்ப்பிக்கலாமா கூடாதா? சமர்ப்பிக்காவிட்டால் சர்வமுக்தி பிரசங்கம் வந்துவிடும். சமர்ப்பிக்காமலும் அவன் மோட்சம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோமானால் அது கிடையாது. சமர்ப்பித்தால் அவன் வஸ்துவை எடுத்து அவனுக்கே சமர்ப்பிக்கிற தோஷம் நமக்கு வந்துவிடும். என்ன பண்ணலாம் என்றால், ஆனால் செய்யவிருப்பதென்னில் என்று அவரே அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு ரெண்டும் தான் பண்ணணும் என்கிறார். சமர்ப்பிக்கவும் வேண்டும், சமர்ப்பித்த பிறகு நான் என்னுடைய வஸ்துவை சமர்ப்பிக்கவில்லை, அவருடைய வஸ்துவை தான் சமர்ப்பித்தேன் என்ற தெளிவையும் அடைய வேண்டும். அதிலே பிராந்தி சமயத்தில் சமர்ப்பிக்கவும் தெளிந்த சமயத்தில் கொடுத்தோம் என்றிருக்க கடவனல்லன் என்று. சமர்ப்பிப்பது என்பது இவனுக்கு ஒரு பிராந்தி சமயத்திலே ஒரு நாள் இவன் அதை என்னுடைய வஸ்து என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்திலே அதை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிவிடட்டும். பிறகு தெளிவு ஏற்படுகிறது. அப்பொழுது என் வஸ்துவையா கொடுத்தேன்? இல்லை இல்லை, நான் கொடுக்கவில்லை, அது அவனுடைய வஸ்துவே தான் என்ற தெளிவும் ஏற்படட்டும் என்று இந்த ஈட்டு ஸ்ரீ சூக்தி இருக்கிறது. இதிலே நம் சம்பிரதாயப்படியே இருக்கிறதா என்றால் அப்படியும் இல்லை. என்ன வித்தியாசம் என்றால், பிராந்தி சமயத்தில் சமர்ப்பணம் என்பதை நாம் ஏற்கவில்லை.
ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் பொழுது இவனுக்கு ஒரு மருள் ஏற்பட்டு அந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்பது இல்லை. நாம் எப்படி சொல்லுகிறோம்? தெளிவு ஏற்பட்டு, அதுவும் அதிகப்படியான தெளிவு ஏற்பட்டு, இந்த ஆத்மா என்னுடையதில்லை என்று தெரிந்த பிறகும் கூட நாம் இத்தனை நாட்களாக இந்த ஆத்மாவை என்னுடையதாக நினைத்து கொண்டிருந்து ஆத்மாபகாரம், ஆத்ம சௌரியம் என்ற ஒரு குற்றத்தை பண்ணிவிட்டேனே என்று பரிதாபப்பட்டு, இதை அவனுடைய வஸ்து என்று தெரிந்தே அவனுக்கு கொடுக்கிறோம். உன்னுடைய வஸ்துவை இதுகாரும் நான் என்னுடைய வஸ்துவாக தவறாக நினைத்து விட்டேன், இனி அப்படி இல்லை, எனக்கு தெளிவு ஏற்பட்டு விட்டது என்று தெளிந்த நிலையிலேதான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இது உன்னுடைய வஸ்துதான், உன்னுடைய வஸ்துவை நான் திருடி கொண்டதை உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்ற தெளிவுடன் பண்ண வேண்டும் என்று. ஆக பிராந்தி சமயத்தில் ஆத்ம சமர்ப்பணம் என்று ஈடு சொன்னதை நாம் ஏற்பதில்லை. ஆக சர்ச்சை தொடர்கிறது. இதற்கடுத்ததாக இன்னொரு ஸ்ரீ சூக்தி. தனிப்பிரணவத்திலே, தனிப்பிரணவம் என்று ஒரு கிரந்தம் பிள்ளை லோகாச்சாரியர் எழுதின ரகசிய கிரந்தங்களிலே ஒன்று. அதிலே ஒரு வாக்கியம் இப்பொழுது காட்டப் போகிறோம். இந்த வாக்கியமானது இதற்கு முன்னமேயே நாம் ஒரு தடவை காட்டின மேற்கோள். சமர்ப்பணம் பண்ணினவன் சொரூப ஞானம் பிறந்தால் பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டாவோ என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஆத்ம சமர்ப்பணத்தை ஒருவன் பண்ணுகிறான், தன்னுடையது என்று நினைத்துக் கொண்டு பெருமாளிடம் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறான். வாஸ்தவத்திலே அது பெருமாளுடையது. அந்த ஸ்வரூப ஞானம் அவனுக்கு ஏற்பட்ட உடனே, அடாடா இது தெரியாமல் நான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிவிட்டேனே, அதற்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டாமா, தப்பு பண்ணிவிட்டோமே என்று கேட்டால், என்னில் வேண்டா. ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான், அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டியதில்லை. அதற்கு என்ன காரணம் எழுதுகிறார்? யதாவத் பிரதிபத்தியான ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினவனுக்கு சர்வ பிராயஷ்சித்தமும் கூடி சர்வ பிராயஷ்சித்தமும் பண்ணினானாக கடவது. பிரமாண வச்சனங்கள் என்ன சொல்கின்றன? ஆத்ம சமர்ப்பணம் என்பது சர்வ பிராயஷ்சித்தமாகும், எல்லா பாவங்களும் அவனுக்கு நசித்து விடும். ஏனென்றால் உபாயஸ்தானத்திலே பகவானே இருந்து அவனுக்கு பாப விமோச்சனம் பண்ணி மோட்சம் கொடுப்பதாக இருக்கிறது. அதனாலே பிராயஷ்சித்தம் பண்ணுவானேன், பண்ண வேண்டாமே, ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிவிட்டால் எல்லா பிராயஷ்சித்தமும் பண்ணி ஆகிவிட்டது. அன்றியே கொடுத்தது தன்னையாகையாலே. இதற்கு மேல் இன்னொரு யுக்தி. தன்னையே சமர்ப்பித்து விட்டாயிற்றே, பிராயஷ்சித்தம் பண்ணுகைக்கு தான் இல்லாமையால் அதற்கு பிறகு எதற்காக பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டும்? என்று ஒன்று தனியாக தன்னதீனமாக இருந்தால் அல்லவா பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டும். ஒருவன் தன்னை சமர்ப்பித்து விட்ட பிறகு எதற்காக பிராயஷ்சித்தங்கள்? பிராயஷ்சித்தத்தை யார் பண்ணுவது? தான் இருந்தால் அல்லவா, தானாக இருந்தால் அல்லவா பண்ணுவது? தானே அவனுடையது என்று சமர்ப்பித்து விட்ட பிறகு பிராயஷ்சித்தம் எப்படி பண்ணலாம்? சர்வ பிராயஷ்சித்தமும் ஸ்வரூபலாபமும் ஆத்ம சமர்ப்பணம். இவருடைய கொள்கை ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும். அதுவே சர்வ பிராயஷ்சித்தமாகி விட்டது. அதற்கு பிறகு இன்னொரு பிராயஷ்சித்தம் இவன் பண்ணக்கூடாது. ஏனென்றால் பிராயஷ்சித்தம் பண்ணுவதற்கு தான் என்று ஒருவன் இருக்க வேண்டுமே, தன்னை சமர்ப்பித்த பிறகு எப்படி பண்ணலாம் என்று. என்னுமிடமும் பிரமாணாந்தரங்களிலே கண்டுகொள்வது என்று லோகாச்சாரிய சூக்தி இருக்கிறது தனி பிரணவத்திலே. இதிலேயும் நம்முடைய சித்தாந்தம் லேசாக வேறுபட்டிருக்கிறது. இவனுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணக்கூடிய தகுதியே போய்விட்டது தன்னை சமர்ப்பித்து விட்டபடியாலே என்று கிடையாது. இவனுக்கு ஆத்ம சமர்ப்பணத்துக்கு பிறகு ஏதாவது பெரிய பாவங்கள் புத்திபூர்வகமாகவோ ஏற்பட்டு விட்டதானால் இவன் பிராயஷ்சித்தமும் பண்ணிக்கொள்ளத்தான் வேண்டும். இதற்காக தனி அதிகாரமே இருக்கிறது ரகசிய திரயசாரத்திலே. மற்றவர்கள் எல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொள்ளட்டும், சரணாகதனானவன் எந்த பாவம் பண்ணினாலும் பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டாம் என்கிற கொள்கையை தேசிகன் ஆதரிக்கவில்லை.
இவன் சரணாகதி பண்ணினதனாலே இவனுக்கு பாவங்கள் பண்ணி பிராயஷ்சித்தங்கள் பண்ணாமல் இருப்பதற்கான உரிமம் கிடைத்ததாக நினைத்து விடக்கூடாது. சரணாகதி பண்ணினவனுக்கு கூட உட்கட்ட பாபங்கள் ஏற்பட்டதானால் அதற்கான கழுவாய்களை பண்ணி கொள்ளத்தான் வேண்டும். அதற்கான பிரமாண வச்சனங்களை எல்லாம் காட்டி ரகசிய திரைசாரத்திலே சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். இந்த மாதிரியான சில அபிப்பிராய பேதங்கள், நுட்பமான பேதங்கள் இருக்கின்றன. இதை பற்றி அடுத்த வாரத்திலேயும் மேலும் தொடரப் போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய நமஹ.